சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 45வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது இந்த நூல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, வினா விடையாக ஒரு மாணாக்கர் குருநாதரிடம் சென்று வினாக்கள் கேட்பதாகவும் அதற்கு குருநாதர் தகுந்த பதில் கொடுப்பதாகவும் நமக்கு இந்த முழு நூலுமே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் மொத்தம் 8 வினாக்கள் நம்ம மாணவர் கேட்டிருக்கிறாங்க. அதில் 7 வினாக்களுக்கு பதில் நம்ம குருநாதர் கொடுத்துட்டாரு. இப்போ இறுதியாக இருக்கக்கூடிய தான் ஏது அப்படிங்கிற வினாவுக்கான பதிலாகத்தான் இந்த 45வது பாடல் முதல் நமக்கு வருகின்றது. அதாவது தான் ஏது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு பொருளில் வரும் அப்படின்னா, முக்தி அடைந்த ஒரு உயிரோடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது. அதாவது நான் யார் நீ யார் என்று கேட்ட வினாக்களுக்கு பதில் கொடுத்தார் குருநாதர். அதே மாதிரி இப்போ நானும் நீயுமாய் ஏகபோகமாய் என்று சொல்லுவது போல முக்தி அடைந்த அந்த நிலையில் எப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு, அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இது 7 கேள்விகள் தான், 8 கேள்விகள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முக்காவாசி என்ன சொல்லுவாங்க, அதான் நான் யார் நீ யாருன்னு சொல்லியாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஏதுன்றது ஒரு தனி கேள்வியாக வராது, அதை அசையாக எடுத்துக்கணும்னு சொல்கிறத நாம் இன்றைக்கும் கேட்குறோம். அதாவது இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பெண் யார் என்பதை தனியாகவும் ஆண் யார் என்பதை தனியாகவும் சொல்லிட்டார். அதான் நான் ஏது நீ ஏது என்பது. இப்போ திருமணத்திற்கு பிறகு திருமண பந்தத்தை சொல்லணும் இல்லையா, அங்கே நீ நான் என்ற அந்த போட்டிகள் இருக்கக்கூடாது, தனித்துவம் இருக்கக்கூடாது, இணைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த இணைந்த வாழ்க்கை என்று சொல்லப்படுவது பெருமானோடு நாம் இணைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ற பொருளில் எடுத்து இந்த தான் ஏது என்ற வினாவிற்கு நாம் விடை தேடுவோமாக. இதில் பாருங்க, முக்தி அடைந்தோரின் நிலை என்ன என்பதைத்தான் இந்த 45வது பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. பாடலை பார்த்துருவோம். முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவை இற்றின் ஒத்த இரத மணம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவர் என்று ஓதும் விதி என்று சொல்லுகின்றார். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆகம நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படிப்பட்ட நிலைப்பாடு உயிருக்கும் பெருமானுக்கும் இருக்கின்றது முக்தி நிலையில் அப்படிங்கிற குறிப்பை சொல்றார். அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஒன்றாய் உடனாய் வேறாய் பெருமான் நம்மோடு இருக்கின்றார் அப்படிங்கிறத. இந்த வாழ்க்கையில பெருமான் ஒன்றாய் உடனாய் வேறாய் நம்மோடையே இருக்கிறாரு, அது நமக்கு தெரியுது. ஒவ்வொரு சூழல்லையும் தான் இருப்பதை அவர் நமக்கு உணர்த்தி கொண்டே வருகின்றார். இப்போ யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட அந்த நிலைப்பாடு, ஏன்னா பெருமான் நம்ம கூட கலந்திருக்கிற ஒரு நிலைப்பாடு நாம் உணராத நிலையிலேயே நாம் இவ்வளவு அனுபவிக்கிறோமே, முக்தி அடைந்த நிலையில் பெருமான் நம்மோடையே இருக்கிறத உணரும் போது எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிந்த இனிமையான பொருளை வைத்து விளக்க முயற்சிக்கின்றார் குருநாதர். அதாவது முக்தி நிலையில் நாம் என்ன ஆவோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, பழத்தின் சுவையாக இருப்போமா. பழத்தையும் சுவையையும் பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியாத ஒரு நிலை. இதுதான் ஒன்றாய் என்று சொல்றது. நம்பி ஆரூரர் பழத்தினில் சுவையொப்பாய் என்று நமக்கு சொல்லி அருள் செய்வதே இங்கே நினைவு கூறத்தக்கது. அதே மாதிரி மலரின் மணமாக இருக்கின்றார் பெருமான். எப்படின்னா, இப்போ மலர் வேறு தான், மனம் வேறு தான், குணத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே வேறு வேறு தான். ஆனால் ஒன்று இல்லாமல் இன்னொன்று நாம் நுகர முடியாது. அதனால இது வேறாய் என்ற குறிப்பில் வருகின்றது. எப்படி நம்ம கலந்து இருந்தாலும் பதி என்பது வேறுதான், உயிர் என்பது வேறுதான். அது ஒன்று ஆயிடாது. அதாவது எப்படின்னா,
காந்தம் கண்ட பசாசம் போல என்று நமக்கு சொல்லி அருள் செய்வது போல, காந்தத்தை நோக்கின இரும்பு காந்தத்தன்மை பெருமை ஒழிய காந்தமாக மாறாது. நாம காந்தத்தன்மை கொண்ட இரும்பாக மாறிவிடுவோம். அப்ப பொருளால் வேறு என்ற ஒரு குறிப்பை நாம் உணர வேண்டும். அடுத்தது பாருங்க, தீயில் வெம்மை. இது ரெண்டுமே பிரிக்க முடியாததாக அதாவது சார்ந்ததாக இருக்கக்கூடியது. அது உடனாய் என்ற பொருள். எங்கேயெல்லாம் நீர் இருக்கின்றதோ அங்கே வெம்மை இருக்கும், வெப்பம் இருக்கும். அந்த தீயும் வெம்மையும் போல சார்ந்த பொருளை தம்முள் அடக்கி தாம் மிகுந்த நிற்றல் போல உடனாய் இருக்கின்றான் பெருமான். ஆக ஒன்றாய் உடனாய் வேறாய் பெருமான் நம்மோடையே இருக்கிறாரு. இதை தான் நம்பி ஆரூரர் பழத்தினில் சுவையொப்பாய், பன்னிடை தமிழொப்பாய், கண்ணிடை மணியொப்பாய், கடுயிருள் சுடரொப்பாய் என்று சொல்லுவார். அதே மாதிரி சொல்லுவார், அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயன் அரவன் என் பிறவிவேர் அறுக்கும் கரும்பினை அப்படின்னு சொல்லுவார். அதாவது எப்படியெல்லாம் பெருமான் இருக்கின்றான் என்பதை 7ஆம் திருமுறையில் எடுத்துக்காட்டுகள் நிறைய இடத்துல நாம் பார்க்க முடியும். அப்போ முக்தி அடைந்த நிலையிலும் ஒன்றாய் உடனாய் வேறாய்த்தான் பெருமான் நிற்கின்றார். ஆனால் உணராத போது உள்ள ஒரு அனுபவத்தை விட உணர்ந்த போது இருக்கின்ற அனுபவம் அதிகமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஆக நாம் இப்போது பெருமானை, முக்தி நிலையில் பெருமானை உணரும் போது அந்த இன்பம் என்று சொல்லப்படுவது பிரிக்க முடியாததாக இருக்கும். எப்படின்னா, நாதமும் வீணையும் போல கேட்போருக்கு இன்பம் கொடுப்பது போல அனுபவிப்பவர்களுக்கு இன்பம் கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி 45வது பாடலை மிக அழகாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். இதே குறிப்பு நமக்கு சிவபோக சாரத்தில் 19வது பாடலில் வருவதையும் நாம் பார்க்கின்றோம். அதாவது இத்தனத்தின் அங்கி எரியுரு என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற பாடல். நாம் ஏற்கனவே சிவபோக சாரம் சிந்திச்சிருக்கோம், அதனால் அதுக்குள்ளே இப்போ ரொம்ப போக வேண்டாம். ஆனால் சிவபோக சாரம் 19வது பாடல் இதை அப்படியே பிரதிபலிப்பதாக நமக்கு குருமுதல்வரும் அருளி செய்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆக இன்ப நிலை என்று சொல்லப்படுகின்ற முக்தி நிலையிலும் பெருமான் ஒன்றாய் வேறாய் உடனாய் நம்மோடு இருக்கின்றான் என்பதை மிக அழகாக இந்த 45வது பாடல் மூலமாக விளக்கி அருள் செய்கின்றார் குருநாதர். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். Hi there, it's me again, your Lavanya. We are going to continue our discussion on Unmai Vilakkam, verse number 45. Just a small recap. There were 8 questions that were put forth in front of the guru by the disciple, and the guru has already answered almost 7 questions. Now he is going to discuss about the finale question, which talks about what is going to be the state of the soul after realization. In order to understand this, we have never even reached that stage. We are very, very far from that to even understand, or even if it is explained to us, I don't think we can really grasp that concept. That is the reason what Guru is doing is, he is using a very, very simple technique. The technique that has been used in our ancient Tamil literatures. He gives an analogy that we are all able to relate with, and then we can perceive something that we are not aware of. Let's look at what are the analogies that our Guru is using over here. Before that, let's look at the verse. Verse 45. முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவற்றின் ஒத்த இரதம் மணம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவர் என்று ஓதும் விதி. The analogy that he is using, there are 4 examples that our Guru is giving. If you look at the word Guru, it's a very beautiful one. Someone who is already in a realized state,
and he's sharing his experience is Guru. When you talk about people like me, we just read the text, understand the meaning, and then we are trying to explain it. We cannot be called as Guru, rather we are teachers. When you say Guru, those people who have already realized it and they are in the path, already in the path, they are the ones who are going to be called as Guru. So here Guru has already reached that state. That is why he is explaining in a much simple manner, because what he is trying to explain is his experience. The first example he says is a fruit and its taste. If you look at the fruit and taste, it is inseparable. Can we separate the taste from the fruit? When we say mango, the taste related to mango is in its DNA itself, its inheritance. It cannot be changed. When we say grapes, apple, orange, whatever fruit, the taste relating to that is in its DNA itself. It is inseparable. So the relationship between God and the soul after realization is inseparable. Now the next question can come in. Then can I say I am God? That's where the second analogy he is giving is, no, it is something like the smell, the aroma in a flower. If you look at the characteristic of smell, it is different. The characteristic of a flower is different. Even though it is different, you cannot really separate it. So when you look at the texture, when you look at the attributes and the characteristics, it is different. God and soul can never be the same. But it is something like this. When you bring an iron piece in front of a magnet, the iron will absorb the quality of a magnet, but it can never become a magnet. But it can acquire the characteristics of a magnet. Similar to that, when you look at the characteristics, God and soul, they are different. And the third example he says is, it is something like fire and heat. It's always going to be together. Wherever there is fire, there will be warmth as well. So the concept of warmth and the concept of the moment we talk about inseparable, together and different, he is giving three analogies over here. One is the fruit and its taste, another one is the flower and its aroma, and the third one is fire and its heat. So the relationship that we have to relate with is something like this. Now I'm sure we cannot understand it 100% because we are not yet in that position, but theoretically we can try to perceive it. Even today we know God is with us, in us, and he is guiding us. But when we are not 100% there yet, in order to realize that yet we are enjoying the benefit, yet we are enjoying the happiness, imagine a state when we really understand that he is with us and we reach that kind of a state. Can you imagine what kind of a blissful state it is going to be? Wonderful. Now, once a person reaches the realization, they will get into something like the musical instrument called as veena, and the sound that is coming, or the music that is coming from veena. If you look at any string kind of an musical instrument, for example like violin or guitar or something, the music is so peaceful. The music, especially if you hear violin, it's so peaceful. We can just relate with that, and the life, the blissful state is going to be something similar to that. That is what our Gurunatha is trying to explain over here, to say the life as in the soul and the relationship with God after realization is inseparable, yet they are together, yet they are going to be the characteristics are going to be different, yet the blissful state is going to be given.
the blissful states that God is in will be given to the soul as well. Such a wonderful verse that we have discussed. I'll come back again with the next verse very soon. Until then, bye-bye.